கம்பன் பிறப்பால் நாயன்மார்களின் படைப்பால் எங்கள் ஆழ்வார்களின் பங்களிப்பால் கவி காலமேகம் தந்த சிரிப்பால் மகாகவி தந்த நெருப்பால் என்பால் இல்லாத தமிழ் எப்பாலும் இல்லையென நிற்பால் சிரிப்பால் என் தமிழன்னை பொற்பாதம் வணங்கி ஆவின்பால் போலவும் பூவின்பால் போலவும் என் நாவின்பால் நல்ல தமிழ் புரிய வரம் வேண்டி அன்பால் பண்பால் மரபால் இந்த மன்றத்தை வணங்குகின்றேன். சிந்தூர் வீரரை பாடுவதற்கு படைப்பாளர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆதி தமிழில் பாதி தமிழ் வீரத்தை தான் பாடியது. ஆதி தமிழில் பாதி தமிழ் வீரத்தை பாடியது, மீதி தமிழ் காதல் ஈரத்தை பாடியது, அகம் புறம் என்று அதைத்தான் கூறியது. வீரத்தை பாடாதவன் தமிழனா? வீரத்தை போற்றாதவன் இந்தியனா? பாரதம் வரலாறு நெடுக்க தன் வீர கதைகளை எழுதி வைத்திருக்கிறது. சிந்தூர் வீரரே, சிந்தூர் வீரரே, செந்தூர் வேளவன் செவ்வியல் போல வளையா வாழ்க்கை வாழ்ந்த வீரரே, வளையாத வாழ்க்கை வாழ்ந்த வீரரே, உங்களை வணங்கும் தலைகள் பெருந்தலைகள், வணங்கா தலைகள் தருதலைகள். இந்நாட்டிற்கு அரணாய் இருப்பது இமயம். இமயம் மட்டுமா? இல்லை, உங்களை போன்ற வீரர்களின் இதயம். இதுதான் காலங்காலமாய் எம்மை காத்து வந்திருக்கிறது. இன்று நாங்கள் அமைதியாய் புயல் கொள்ள நீங்கள் தூங்காமல் இருந்தீர்கள். நீங்கள் விழித்திருந்த காரணத்தால் தான் பகைவரின் கனவுகளெல்லாம் பகற்கனவுகளாயின. எத்தனை காலம் இந்த சரித்திரத்தை உங்கள் இரத்தத்தால் எழுதியிருக்கிறீர்கள். உங்களை வணங்கும் தலைகள் பெருந்தலைகள், வணங்கா தலைகள் தருதலைகள். காலமெல்லாம் உங்களை போற்றுவோம். இந்த மண், இங்கே இருக்கக்கூடிய மகள் மசக்கை அடைந்தால் கூட மாவீரர்களின் கல்லறை மண்ணை எடுத்து தின்றுதான் தன் குழந்தையை பெற்றாள் என்கிற கதை உண்டு. அந்த மரத்தியர் நடைந்த தேசத்தில் உங்களை போன்ற பசப்பியர்கள் காலம் இனிமேல் செல்ல. இங்கே திராவிடமாயி தோல்வித்த அண்ணன் வந்திருக்கிறார். அண்ணன் திராவிடமாயி அன்று தோல்வித்தார். இவர் உரித்ததற்கு பிறகுதான் நீங்கள் சொன்னது போல இன்று ஈர வெங்காயத்தை கூட அக்கக்காக உரித்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் உரித்தெறிகிறார்கள். இந்த பொய்மைகளை உரித்தெறுவதும் ஒரு வகை போர்தான். கருத்து போரை கருத்தால் எதிர்கொள்ள எல்லா காலங்களிலும் துணிந்து நில்லுங்கள். சேனை முனையிலும் செய்தீர்கள், இங்கே பேனா முனையிலும் நீங்கள் ஜெயிக்க வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.